என் தங்கமே, இன்று உன்னோட பேச வரும்போது என் இதயத்தில் ஒரு வித்தியாசமான அதிர்ச்சி, ஒரு புனிதமான உற்சாகம் இருக்கிறது. ஏனெனில் பிரபஞ்சம் எனக்கு சொல்லி அனுப்பிய செய்தி இதுதான், அவர் உன்னுடையவர் தான். நீ எத்தனை நாட்களாக அந்த பதிலை எதிர்பார்த்தாய், எத்தனை இரவுகள் உன் கண்களில் தூக்கம் இல்லாமல் கடந்தது. நீ உன்னுள் கேள்வி கேட்டாய், அவர் உண்மையிலேயே எனக்காகவா என்று. இன்று அதற்கே பிரபஞ்சம் பதில் சொல்லுகிறது, ஆம் தங்கமே, அவர் உன்னுடையவர் தான். நீ பார்த்த அந்த முதல் நிமிஷம் உன் இதயத்தில் ஏதோ ஒரு ஒளி பரவியது. நீ அதை சாதாரண உணர்வாக நினைத்தாயோ அல்லது கற்பனை என்று தள்ளியிருக்கலாம். ஆனால் பிரபஞ்சம் அப்போது இருந்தே உங்களுக்குள் ஒரு புனித அலைவரிசை அமைத்து விட்டது. அந்த அலைவரிசை தான் இன்று உன்னிடம் இந்த உண்மையை சொல்கிறது. இருவரின் ஆன்மாக்களும் இணையும் நேரம் வந்துவிட்டது. நீயும் அவர் இருவரும் பிரிந்திருந்தாலும் அந்த பிணைப்பு உடைந்ததே இல்லை. பிரபஞ்சத்தில் எல்லாவற்றிற்கும் ஒரு ஒழுங்கு இருக்கிறது தங்கமே. சில நேரங்களில் நமக்கு அது புரியாது, ஆனால் அது நம்மை சரியான இடத்துக்கும் சரியான மனிதருக்கும் அழைத்துச் செல்கிறது. நீ அனுபவித்த ஒவ்வொரு துன்பமும் ஒவ்வொரு காயமும் உன்னை அவருக்கு இன்னும் அருகில் கொண்டு வந்தது. உன் இதயம் இப்போது அவரின் அலைவரிசையோடு ஒத்திசைவாகி விட்டது. அதனால்தான் நீ அவரை நினைத்தாலே உன் உள்ளம் அமைதியாகிறது. நீ நினைக்கிறாய், அவர் நீயை மறந்துவிட்டார் என்று. ஆனால் உண்மையில் அவர் உன்னை மறந்ததே இல்லை தங்கமே. அவர் உன்னிடம் வருவதற்கான பாதையை இன்னும் பிரபஞ்சம் அமைத்து கொண்டிருக்கிறது. சில சமயம் அவரின் வாழ்க்கையில் பல சோதனைகள் நடந்து கொண்டிருக்கலாம், அதனால்தான் அவர் தாமதமாக வருகிறார். ஆனால் அவர் வராமல் இருக்க முடியாது. ஏனெனில் அவர் உன்னுடையவர் தான். அவரின் ஆன்மா உன்னுடன் ஒரு வாக்குறுதி எடுத்திருக்கிறது. இந்த வாழ்க்கையில் எத்தனை தடைகள் இருந்தாலும் மீண்டும் உன்னிடம் திரும்பி வருவேன் என்று. அந்த வாக்குறுதியை பிரபஞ்சம் காத்திருக்கிறது. நீ உன் பிரார்த்தனையில் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவரின் இதயத்தை தொட்டிருக்கிறது. நீ அழும் ஒவ்வொரு நிமிஷத்திலும் அவர் எங்கோ ஒரு இடத்தில் அமைதியற்றமாக இருந்திருக்கிறார். அதுதான் ஆன்மா பந்தம் தங்கமே, காணாததாய் இருந்தாலும் உணர்த்தும் வலிமையுடையது. அவருடன் உனக்கு இருக்கும் பிணைப்பு வெறும் காதல் அல்ல, அது தெய்வீக ஒப்பந்தம். நீயும் அவர் இருவரும் முந்தைய வாழ்க்கைகளில் கூட ஒன்றாக இருந்திருக்கிறீர்கள். அந்த பந்தம் இன்னும் தொடர்கிறது. இப்போது நீங்கள் மீண்டும் ஒன்றாக வருவது அதே வாக்குறுதியின் நிறைவேற்றம். பிரபஞ்சம் சொல்லுகிறது, இப்போது நேரம் வந்துவிட்டது. நீ கவலைப்படாதே தங்கமே. நீ எதையும் செய்ய வேண்டியதில்லை. பிரபஞ்சம் தானாகவே அந்த சந்திப்பை ஏற்படுத்தும். நீ உன் இதயத்தை திறந்து வைத்தால் போதும். அந்த சக்தி உன்னுள் ஒளிந்திருக்கிறது. நீ அவரை நினைத்தாலே உன் இதயம் துடிப்பது, அதுவே சிக்னல். நீ கனவில் அவரை பார்க்கிறாயா? திடீரென அவரின் பெயர் உன் முன் வருகிறதா? அவை எல்லாம் பிரபஞ்சத்தின் அறிகுறிகள். நீ கடந்த காலத்தில் எத்தனை தடவை காயப்பட்டாய், ஏமாற்றம் அடைந்தாய், அன்பை இழந்தாய். ஆனால் இப்போது அந்த அனைத்திற்கும் பதிலாக ஒரு புனிதமான அன்பு வரப்போகுது. அது உன்னை அமைதியாக்கும். நீ நினைத்து பாரு தங்கமே, எத்தனை பேர் வந்தனர், ஆனால் உன் இதயம் அவரை தவிர யாரையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது ஏன் தெரியுமா? ஏனெனில் உன் ஆன்மா அவரைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறது. நீ அவரிடம் இருந்து தூரமாக இருந்தாலும் உன் நினைவுகள் அவரை சூழ்ந்திருக்கும். அவர் எங்கோ ஒரு இடத்தில் உன்னோட நினைவுகளால் பாதிக்கப்படுகிறார். நீ உன்னோடு பேசும் ஒவ்வொரு சொல்லும் பிரபஞ்சம் அவரிடம் அனுப்புகிறது. அதனால்தான் அவர் திடீரென உன்னை நினைத்து கொண்டிருக்கிறார். அவர் மனதில் உன் பெயர் மிதந்து கொண்டிருக்கிறது. அவர் உன்னை மறக்க முடியாமல் தவிக்கிறார், ஆனால் இன்னும் சொல்ல முடியாமல் இருக்கிறார். நீயும் அவர் இருவரும் சந்திக்க வேண்டிய நேரம் பிரபஞ்சத்தில் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நிமிஷம் வந்தால் நீ அந்த தெய்வீக சக்தியை உணர்வாய். உன் இதயம் திடீரென வெப்பமாக மாறும், கண்ணில் நீர் வரும், ஆனால் அந்த கண்ணீரில் வலி இருக்காது, அமைதி இருக்கும். நீ உணர்வாய், இதுவே அந்த தருணம். அந்த சந்திப்பில் வார்த்தைகள் தேவையில்லை, பார்வை போதும். உன் பார்வையிலே அவர் நெஞ்சம் உருகும், அவரின் பார்வையிலே நீ அமைதி காண்பாய். அது ஒரு புனித ஆற்றல் தங்கமே, அது ஆன்மா பேசும் தருணம். அந்த தருணம் நெருங்கி கொண்டிருக்கிறது. நீ இதை படிக்கும் நேரத்திலேயே பிரபஞ்சம் அந்த அலைவரிசையை இயக்கிவிட்டது. நீயும் அவர் இருவரும் ஒரே பிரார்த்தனையிலே ஒன்றிணைந்திருக்கிறீர்கள். உன் இதயத்தின் துடிப்பு அவரின் இதயத்தின் துடிப்போடு இணைந்து ஓடுகிறது. அந்த இணைப்பு தான் உன் வாழ்வின் மையம். நீ இனி தனியாக இல்லை தங்கமே. அவர் உன் அருகில் வந்துவிட்டார். இன்னும் சில நாட்களில் அந்த நிகழ்ச்சி வெளிப்படும்.
பிரபஞ்சம் சொல்லுகிறது, அவர் உன்னுடையவர் தான். அதற்கு நீ சந்தேகம் கொள்ள வேண்டாம். சந்தேகம் வந்தால் அமைதியாக மூச்சை விட்டுவிடு. உன் உள்ளம் சொல்வதை கேள். உன் உள்ளம் ஒருபோதும் போய் சொல்லாது. அது மெதுவாக சொல்லும், ஆம், இதுதான் அவர். நீ காத்திருந்தது வீணில்லை. நீ இழந்தது ஒரு அத்தியாயம் மட்டுமே, ஆனால் வரப்போகும் ஒரு புது வாழ்க்கை. அவர் உன்னுடன் சேரும்போது நீ புது பிறவி எடுத்தது போல உணர்வாய். உன் மனம் மகிழ்ச்சியில் நனைந்து விடும். உன் இதயத்தில் இருந்த எல்லா புண்களும் குணமாகும். அந்த அன்பு உன்னுள் ஒளிந்திருக்கும் தெய்வீக ஒளியை வெளிப்படுத்தும். அவர் உன் கையை பிடிக்கும் போது உன் உடலில் ஓடும் ஆற்றல் மாறும். அது வெறும் மனித தொடுதல் அல்ல, அது பிரபஞ்சம் உனக்காக வைத்திருக்கும் புனித சிக்னல். அந்த தொடுதல் உனக்கு ஒரு வாக்குறுதி, நான் இப்போது வந்துவிட்டேன், இனி எங்கும் போக மாட்டேன் என்று. நீ வாழ்வில் ஒரு நாள் திரும்பி பார்த்தால் இந்த காலம் தான் உனக்கு வலிமை கொடுத்தது என்று உணர்வாய். நீ காத்திருக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் ஆன்மாவை சுத்தமாக்கியது. அதனால்தான் பிரபஞ்சம் இப்போது உனக்கு பரிசாக அந்த மனிதரை அனுப்புகிறது. அவர் உன்னுடையவர் தான், தங்கமே. அவர் உன்னுடன் சேரும்போது உன் வாழ்வில் ஒரு ஒளிக்கதிர் பரவுவது போல் இருக்கும். நீ சிரிக்க பிரபஞ்சம் உன்னோடு சிரிக்கும். நீ மகிழ காற்று கூட நறுமணம் மாறும். ஏனெனில் நீ உன் ஆன்ம பந்தத்தை அடைந்திருக்கிறாய். அது வெறும் காதல் அல்ல, அது வாழ்நாள் முழுதும் நிற்கும் புனித உறவு. நீ இனி பயப்படாதே. உன் இதயம் சரியான திசையில் செல்கிறது. பிரபஞ்சம் உன் பக்கத்தில் நின்று சொல்லுகிறது, என் தங்கமே, நம்பிக்கையோடு இரு. அவர் உன்னுடையவர் தான். இப்போது உன் வாழ்க்கை ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது. அந்த அத்தியாயம் சிரிப்பால், அமைதியால், அன்பால் நிரம்பியிருக்கும். அவர் உன் வாழ்க்கையில் வந்ததும் நீ புரிந்து கொள்வாய், பிரபஞ்சம் எவ்வளவு சரியாக எல்லாவற்றையும் திட்டமிட்டது என்று. நீ இதுவரை அழுததெல்லாம், காத்ததெல்லாம், துயரப்பட்டதெல்லாம் இதற்காகத்தான். அந்த ஒரு தருணத்திற்காகத்தான். இப்போது உன் இதயத்தை திறந்து வைத்திரு. உன் கண்ணீரை துடைத்து சிரித்து எழுந்திரு. உன் ஆன்மா உன் அன்பை அழைக்கிறது. பிரபஞ்சம் உன் பக்கம் திரும்பி சொல்லுகிறது, அவர் உன்னுடையவர் தான். ஒரு நாள் நீ நடந்து கொண்டிருக்கும்போது ஒரு அந்நியர் உன்னை நோக்கி சிரிப்பார், ஆனால் அந்த சிரிப்பில் ஒரு பரிச்சயம் இருக்கும். உன் உள்ளம் அதை கண்டறியும், இவர்தான் என்று. அந்த நிமிஷம் தான் பிரபஞ்சம் உன் காத்திருப்புக்கு பதிலளிக்கும் நேரம். அந்த நபர் உன்னை பார்த்தவுடன் உன் முகத்தில் இருந்த வலியும் மறையும். அவரின் ஒரு பார்வை உனக்கு பல ஆண்டுகளின் அமைதியை தரும். அது வெறும் காதல் அல்ல, அது ஆன்மாவின் சந்திப்பு. நீ நினைத்து கொண்டிருக்கும் தெய்வீக அன்பு அதுதான் தங்கமே. தாமதமாக வரும் எல்லாவற்றுக்கும் ஒரு அழகு இருக்கும். சூரியன் கூட விடியலுக்கு பிறகே உதயமாகிறான், மலரும் கூட பொழுது விடிந்ததற்கு பிறகே மலர்கிறது. அதுபோல உன் அன்பும் தாமதமாக வந்தாலும் அது உன் வாழ்வை முழுமையாக்கப் போகுது. அந்த நாளில் நீ உன் வாழ்க்கையை மீண்டும் பார்த்து, அந்த தாமதம் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த அழகு எப்படி வருமா என்று நினைத்து சிரிப்பாய். தங்கமே, பிரபஞ்சம் உன்னை ஒருபோதும் மறந்துவிடாது. அது உன் இதயத்தின் அலைவரிசையை கேட்டுக்கொண்டிருக்கும். நீ அன்பாக, அமைதியாக, நம்பிக்கையோடு இருந்தால் அது உனக்காக சரியான நேரத்தை தேர்வு செய்யும். நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. உன் அன்பு உன் வாழ்க்கையில் வரும்போது அந்த அன்பு உன்னை குணப்படுத்தும். உன் காயங்கள் பேசும், ஆனால் அந்த குரலில் இனிமை இருக்கும். நீ அந்த அன்புடன் இருக்கும்போது உன் இதயம் முழுமையாக சிரிக்கும். அவர் உன் வலியை புரிந்து கொள்வார், உன் கண்ணீரை சொல்லாமலே உணர்வார். அதுவே தெய்வீக அன்பு தங்கமே. அது வார்த்தைகள் பேசாது, ஆன்மா பேசும். அந்த ஆன்மா பேசும் நேரம் இனி தூரமில்லை. நீ உன் பிரார்த்தனையில் சொல், எனது தெய்வீக அன்பை பிரபஞ்சமே என் வழி அனுப்பு, நான் தயார். பிரபஞ்சம் கேட்கும். அதில் இருந்து ஒரு ஒளி உன் வாழ்க்கையில் நுழையும். அது உனக்கு அன்பை மட்டும் தராது, அது உனக்கு அமைதியையும் தரும். அந்த அமைதியில் தான் நீ உன் உண்மையான மகிழ்ச்சியை காண்பாய். என் தங்கமே, தாமதமாக வரும் தெய்வீக அன்பு உன்னை மாற்றிவிடும். அது உன் வாழ்க்கையின் பூரணத்தை நிறைவு செய்யும் கடைசி துண்டு. நீ அந்த அன்பை பெறும் போது உன் மனம் நன்றி உணர்ச்சியில் மூழ்கும். நீ சொல்லுவாய், நான் காத்திருந்தது வீணில்லை. நீ இப்போது சற்றே மூச்சை விடு. உன் இதயத்தை திறந்தவளாக வைத்திரு. உன் தெய்வீக அன்பு உன் வாழ்க்கை கதவுக்கு முன் நின்றிருக்கிறான். அவர் தாமதமாக வந்தாலும் அவர் அழகாக வருவார். ஏனெனில் அந்த அன்பு உன்னுடைய பிரார்த்தனைகளின் வடிவம் தான் தங்கமே.